ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் முஃபாசா அப்படின்றது. ஐ திங்க் எவ்ரிபடி வுட் ஹேவ் ஹேட் ஒரு குட் மெமரி வித் முஃபாசா. அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் பிளே பண்ண போறோம், அந்த குரலா இருக்க போறோம் அப்படின்றப்போ அது எப்படின்னா சிங்கத்தோட குரல் தான் இவரோடது. எங்க மேடை ஏறினாலும் சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார், அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார்னு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் a big fan of you, that majestic சிங்கம் போன்ற குரல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு குரல் பிளே பண்ணது எப்படி இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட்லி குட் ஆஃப்டர்நூன். இல்லை ஃபர்ஸ்ட் டிஸ்னியில் கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரியல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் அ பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் இஸ் என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில். ஸோ தட்ஸ் ஹவ் முஃபாசா ஹேப்பன். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியில வந்து உங்களை பிரின்ஸ் சார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவில நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டர்ல வாய்ஸா இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் வாட் டஸ் இட் ஃபீல் டு யூ? இந்த ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் தென்? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் அது. அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது. ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் ஹி செட், விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் அஸ். ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அது. லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரவிசங்கர் சார், உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி 2019ல லயன் கிங்ல வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்க தான் வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தீங்க. ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக்? அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில? நிஜ லைஃப்ல உங்களுடைய டிமான் யாரு சார்? என் ஒய்ஃப் தான். வாவ். ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி, அண்ட் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் அ ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்ன அடி எனக்கு பின்ன அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிங்கப்புலி சார், சார் ஆக்சுவலி உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், பர்சனலாக சொல்கிறேன். அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்கள் எங்கே பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜாவில் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடாக இருந்தது. ஸோ எங்களுக்கு எங்கே ஒரு மேடை கிடைச்சாலும், எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ், தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் 2019ல் லயன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஃபேசினேஷன் இருந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில்? அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019ல் பேச கூப்பிடும்போது, பிரதாப்பாக இருக்கட்டும், டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லைன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா.
வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா முபாசாப்பா எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேக்குன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிக்குவாங்க. ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம், நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில் இப்படி கையை காட்டி நிற்பான். நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க, அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு, செக்கு கூட போடல. இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்கை கூட அப்படியே வச்சிருக்கியா? இன்னும் முட்டாள ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கையா? செக்கு என்ன சார் கேஷ் பண்ணுறேன்? இரியா நீயா பேச முடியா? 2 நிமிஷம் தாயா நீ. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ்அப் எடுத்து ஒரு அறிமுகம். அந்த ஆள் மண்டை போயிடுச்சிடும். இவரை முத அறிமுகப்படுத்தினேன் நான். இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தார் வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதாயா எழுத்து, நீதாயா இப்போ. ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி.